ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 51வது வாக்கியம். இங்குண்டு என்றேனோ பிரகலாதனை போலே, இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே. இப்போ 53வது வாக்கியம். காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. யார் அந்த பெருமாள்? காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலேன்னு சொல்றா. யார் அந்த பெருமாள்? ராமர். பகவான் ராமரை தான் பெண் பிள்ளை சொல்றா. ஸோ ரொம்ப அழகாக இந்த ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, ராமருக்கு பட்டாபிஷேகம் அவ முடிவு பண்ணிடுறா தசரத மகாராஜர். ஸோ ராமருக்கு 26 வயசாகுது. அவர் நினைக்கிறார் ராமருக்கு அழகாக பட்டாபிஷேகம் பண்ணி இந்த அயோத்தியா ராஜ்யத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சுடலாம், அவர் ஓய்வெடுத்துக்கலாம். ஓய்வெடுத்துட்டு அப்பப்போ ராமருக்கு ஏதாவது சந்தேகமெல்லாம் வந்ததுன்னா அப்போ நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி அதெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ராமரை அழகாக அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ராமர்னா உயிர் தசரத மகாராஜாவுக்கு. ஸோ எல்லாம் அவர் வசிஷ்டர்கிட்டையும் கேட்டு, வசிஷ்டரும் அழகாக சித்திரை மாதம் ஒரு நாளை குறித்து கொடுத்துட்றா பட்டாபிஷேகத்துக்கு. அந்த அயோத்தியாவே குதூகலமாக இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் அந்த மாதம் அழகான பியூட்டிஃபுல்லாக ஸ்ப்ரிங் சீசன். அந்த சீசனில் மரங்கள்லாம் பூத்து இருக்கு. அழகழகாக கலர் கலராக பூக்களில் எல்லா பூவும் பூத்துண்டு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. சிட்டியே, அயோத்தியாவே, ராஜ்யமே அப்படி குதூகலமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ராமர் அவ்வளோ பிடிக்குமா. ராமர் எல்லாத்துக்குமே முன்னுதாரணம்னா ராமர் தான். அவரோட லைஃப் அப்படி ஒரு முன்னுதாரணம் எல்லாருக்குமே. ஒரு அம்மா அப்பாவை மதிக்கக்கூடியவர்னா அது ராமர் தான். பிரதர்ஸோட சிப்ளிங்ஸ் லவ் அப்படின்றது எக்ஸிபிட் பண்ணுறவர்னா அது ராமர் தான். மனைவியிடம் அன்பாக இருக்கக்கூடியவர்னா அது ராமர் தான். பந்துக்களோட எல்லாரோடையும் ஒரே நிலையில் பேசக்கூடியவர்னா அது ராமர் தான். கர்மத்தில் அப்படி ஒரு கரெக்டாக இருக்கக்கூடியவர்னா அது ராமர் தான். ஸோ அந்த மாதிரி அவரோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணம். ராமாயணம் காலம்ன்றதே ஒரு கோல்டன் ஏஜ்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு காலமாக. ஸோ இந்த அயோத்தியா எல்லா மக்களும் அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கா. எல்லாரும் அப்படி இந்த ராமர் பட்டாபிஷேகத்துக்காக காத்துன்னு. ஸோ என்ன விடிஞ்சா பட்டாபிஷேகம் அந்த நாள் நெருங்கி வந்துடுத்து. ஃபுல் ஏற்பாடு பண்ணியாச்சு, எல்லாருக்கும் டங்கூரா போட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு ராமரோட பட்டாபிஷேகத்தை பற்றி. ஸோ இங்கே அரண்மனையெல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. விடிஞ்சா கார்த்தால பட்டாபிஷேகம். ஸோ இந்த நாள் எல்லாரும் காத்துட்டுருக்கிற நாள். கார்த்தால ராமர் எழுந்து வராராம், பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு வராராம். வந்தால் கைகேயி மாதா ராமரை கூப்பிடுறாராம். கூப்பிட்டுட்டு சொல்கிறாளாம், பட்டாபிஷேகம் நீ பண்ணிக்க கூடாது, நீ காட்டுக்கு 14 வருஷம் போகணும் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்கிறாளாம். பட்டாபிஷேகத்துக்கு தயாராக உகந்தவர் பரதன் தான். ஸோ பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாளாம். சொன்ன உடனே ராமர் சரிம்மா அப்படியே ஆகட்டோன்றாளாம். அவர் மனசில் கொஞ்சம் கூட வேதனை இல்லையா, வருத்தம் இல்லையா. இத்தனை நாள் பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காளே, இன்றைக்கி நம்ம பட்டாபிஷேகம்ன்றச்சே நம்மளை காட்டுக்கு அனுப்புகிறாளேன்ற கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா, கொஞ்சம் கூட வேதனை இல்லையா. அவர் முகம் எப்படி பிரகாசமாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கான். கொஞ்சம் கூட வாட்டம் காணலையா முகத்தில், அதே போல் இருந்தாராம். சரிம்மா நான் ஓகேம்மா நான் காட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாளாம் கைகேயை. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தசரத மகாராஜாட்ட சொல்கிறாராம், இந்த மாதிரி கைகேயி மாதா என்ன காட்டுக்கு போக சொல்லிட்டா, அதனால நான் காட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ன உடனே தசரத மகாராஜாவுக்கு தாங்கவே முடியலையாம். அவருக்கு அழுகையாக வருதான், அப்படி ஒரு அழுகை வருதான். ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல.
அப்புறம் போய் சுமித்ரா மாதா கிட்ட போய் சொல்கிறாராம். சுமித்ரா மாத்திரா கதறாராம், என்ன நீ வந்து நான் உன்னை வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேனே, நீ காட்டுக்கு போகிறேன்றியே அப்படின்னு அவ கதறாளாம். உடனே ராமர் சொன்னாராம், இல்லை மாதா, நான் வந்து எல்லாமே நடக்கிறது எல்லாமே நன்மைக்காக தான் நடந்துட்டுருக்கு, அதனால காட்டுக்கு போகிறதும் ஒரு நன்மைக்காக தான், என்ன நான் போயிட்டு வந்துடுவேன், கவலைப்படாதீங்கோ அப்படின்றாளாம். அடுத்தது கடைசியாக கௌசல்யா மாதாக்கிட்ட வராளாம். வந்த உடனே கௌசல்யா மாதாவுக்கு தாங்கவே முடியலையாம். தன் குழந்தைய காட்டுக்கு அனுப்ப போகிறாளா, நான் தானே காட்டுக்கு போகிற வயசில் இருக்கேன், நான் காட்டுக்கு போகிறேன், நீ இங்கே ராஜ்யத்தை ஆளே அப்படின்றாளாம். அப்போ உடனே பகவான் சொல்கிறாராம், இல்லைம்மா நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத, இது என்னம்மா சாதாரண 14 வருஷம் தானேம்மா. என்ன 14 வருஷமா அப்படின்னு. ஆமாம்மா 14 வருஷம் அப்படியே ஈஸியாக போயிடுமேம்மா, அப்படியே ஓடி போயிடுமேம்மா அப்படின்றாரா ராமர். உடனே எப்படிடா அப்படின்ன உடனே ராமர் சொல்கிறாராம், முதல்ல 9 வருஷம் அப்படி ஓடிடும், அப்புறம் 5 வருஷம் தானேம்மா அப்படின்னு அந்த 14 வருஷத்தை பிரித்து 9, 5ன்னு பிரித்து சொல்கிறாராம் ராமர். ஏன்னா அது பெரிய பாரமாக தெரியக்கூடாது அவள் தாய்க்கின்னு, அந்த பாரம் கூட அந்த தாய்க்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு அழகாக பிரித்து சொல்கிறாராம். உடனே கௌசல்யா மாதா சொல்கிறாளாம், நீ எப்பேற்பட்ட குழந்தடா, நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்காளாம். ஸோ எல்லாரும் அவாவா அந்த ராஜ்யமே இப்போ எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டா. எல்லாருக்கும் ஊரில் எல்லாம் அயோத்தியாவில் எல்லாருக்கும் தெரிய வந்துடுறது இந்த மாதிரி ராமர் வந்து காட்டுக்கு போகிறார் அப்படின்னு. எல்லாத்தையும் இது பண்ணிட்டார், அவரோட நகைகள்லாம் கட்டி வச்சிட்டார். சீதா மாதா உடனே வந்துட்டா, நானும் உங்களோட வருவேன். கூடவே லக்ஷ்மணனும் கிளம்பிடுறான். சுமித்ரா மாதா லக்ஷ்மணனை கிளம்பு, நீ அண்ணனோட தான் இருக்கணும்னு சொல்லி தைரியம் படுத்தி கிளப்பிடுறா. அதோட லக்ஷ்மணனே ரெடியாக இருக்கான் கிளம்புறதுக்கு ராமரோட. ஸோ இப்போ எல்லோரும் கிளம்பியாச்சு, எல்லாரும் அவாவா நகைகள் எல்லாம் கட்டி வச்சாச்சு. யாத்ரா தானம்னு ஒன்று பண்ணுவாள். அந்த காலத்தில் கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் கூட, லைக் எங்கேயும் வெளில போகிறதுக்கு முன்னால் யாத்ரா தானம் பண்ணிட்டு தான் போவாள். அது ஏன்னா அந்த யாத்திரை வந்து சுபமாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு யாத்ரா தானம்னு பண்ணுவாள். இப்போ கல்யாணம்லாம் அந்த காலத்துலலாம் ஒரு ஊரை விட்டு ஊருக்கு போவாள், மாட்டு வண்டியில் போவாள். ஏன்னா அப்போல்லாம் வில்லேஜ் தானே, மாட்டு வண்டியாக கட்டின்ட்டு ஒரு 4-5 மாட்டு வண்டியை கட்டின்ட்டு அதில் உட்காந்துட்டு போவாள். அப்போ போகிறதுக்கு முன்னால் அந்த போகிற பாதையெல்லாம் வந்து காடு அந்த மாதிரி இருக்கும், ஒரு பாதையெல்லாம் ரோடெல்லாம் இருக்காது, காட்டு வழியில் போகணும், மிருகங்கள்லாம் வரும். ஸோ அதனால் அந்த வழியெல்லாம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக வீட்டில் வந்து யாத்ராதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாள். ஸோ அந்த மாதிரி ராமர் வந்து யாத்ராதானத்தில் எல்லா தனக்கு இருக்க உரியக்கூடிய சொத்துன்னு என்ன இருக்கோ எல்லாத்தையும் தானம் பண்ணிடுறாராம். பண்ணிவிட்டு கிளம்புறாராம். ஊரே அழுதுன்ட்ருக்கு, ராமர் வந்து காட்டுக்கு கிளம்பிட்டாரே அப்படின்னு அழுதுன்ட்ருக்கு. அப்போது அந்த அயோத்தியாவில் ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தாராம். ரிஷியும் அவரோட மனைவியும். உடனே அந்த ரிஷியோட மனைவிக்கு தெரியவர் தான் இந்த மாதிரி வயசானவராம், பயங்கர ரொம்ப வயசானவர், கோல் வச்சுட்டு நடக்கிறவர். ரிஷியோட மனைவி சொல்லனா, நம்ம ரொம்ப தரித்திரத்தில் இருக்கோம், ராமரோ காட்டுக்கு போகிறார், இந்த டைமில் யாத்ரா தானம் பண்ணிட்டு போவார், அதனால் யாத்ரா தானத்தில் நீங்கள் ஏதாவது நமக்கு கேளுங்களேன், நம்மளோட வாழ்க்கையும் கொஞ்சம் நன்னா ஆகட்டுமே, இவ்வளோ தரித்திரத்தில் இருக்கோமே அப்படின்னு சொல்கிறாளாம். சொன்ன உடனே அந்த ரிஷி சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட வராராம். ராமர் கிளம்பின்ட்டுருக்க காட்டுக்கு. அப்போ கரெக்டாக வந்த உடனே ராமர்கிட்ட வந்து சொல்கிறாராம், அப்பா ராமா, நான் வந்து ரொம்ப ஏழை, எனக்கு நீ யாத்ரா தானத்தில் ஏதாவது கூட அப்படின்னு கேட்குறாராம். ராமருக்கு ரொம்ப தூக்கி வாரி போடுறதா, ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு. இப்படி யோசிக்கிறாராம். யோசித்த உடனே அவர் பார்த்தா ரொம்ப வயசானவர், கையில் தடி வச்சுட்டுருக்கார். அவர் சொல்கிறாராம், சரி இந்த சராயு நதி இருக்கு இல்லையா, நதிக்கரைக்கு முன்னால் இருக்கிற நிறைய மாடுகள்லாம் எல்லாம், அந்த மாடுகளை தான் இன்னும் நான் தானத்தில் கொடுக்கல, நீங்கள் வந்து உங்கள் குச்சி இருக்கு இல்லையா, அதை நன்னா ஒரு சுற்றி வீசுங்கோ, அந்த குச்சி எங்கே விழறதோ அந்த குச்சி விழறதுக்குள்ளே, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளே இருக்கிற மாடெல்லாம் உங்களுது அப்படின்னு சொல்கிறாரா ராமர். அதை நீங்கள் தானமாக எடுத்துக்கோங்கோ அப்படின்னு. உடனே இவர் நினச்சாரா, ஐயோ நான் எவ்வளோ வயசானவன்,
நான் எவ்வளோ தூரம் குச்சியை போட முடியும், சரி போடலாம் அப்படின்ட்டு குச்சி அப்படி சுற்றி ஒரு 2-3 சுற்றிட்டு தூக்கி போடுறாராம். ராமா 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 ராமான்னு வேண்டிகிட்டே போடுறாளாம். ஏன்னா குச்சிக்கு ரொம்ப கிட்டக்க விழுந்துருத்துனா 1-2 மாடு தான் கிடைக்கும், அதில் எந்த பிரயோஜனம் பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு, ஏன்னா அப்புறம் மனைவியும் திட்டுவா அப்படின்னு யோசிச்சுட்டே ராமா ராமா ராமான்னு பார்த்தா அந்த குச்சி அப்படியே ராமா ராமான்னு சொல்ல சொல்ல அந்த குச்சி அப்படியே சரையும் நதி கரையோரம் வரைக்கும் போயிடுத்தான். போனால் அத்தனை மாடும் உங்களுது தான் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லிட்டாராம். அந்த ரிஷிக்கு பரம சந்தோஷமா, அப்பா எப்பேற்பட்ட ஒரு தானம், இந்த மாதிரி நான் குச்சியை போட்டே இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அத்தனை ஸ்ட்ரென்த்தே கிடையாதுன்னு உடனே ராமர் சிரிச்சுட்டே, உங்களோட பலமே நன்னா இருக்குது, அதுன்னு உங்கள் பலத்தில் தான் அந்த குச்சி அவ்வளோ தூரம் போச்சுன்றாராம். இல்லை ராமா, நான் சொன்ன அந்த ராம நாமமே எனக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்கு, அதோட உன்னோட இது பிளெஸ்ஸிங் இல்லாமல் இந்த குச்சி அவ்வளோ தூரம் போயிருக்காது ராமா அப்படின்னு சொல்கிறாராம் அந்த வயசானவர். சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிளம்புறாராம். இந்த மாதிரி எப்பேற்பட்ட ஒரு ராமர்னா, ஒரு அயோத்தியாவில் ராஜாவாக ஆகக்கூடியவர், பட்டாபிஷேகத்துக்கு ரெடியாக இருக்கிற அந்த நேரத்தில் அவ தாய் வந்து நீ காட்டுக்கு போகணுன்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட வருத்தப்படாமல், மற்றவாக்கிட்ட புலம்பாமல், ஒரு எம்பத்தி ஃபிகர் க்ரியேட் பண்ணாமல் அழகாக சிரிச்ச முகத்தோட காட்டுக்கு கிளம்பினாரே, அந்த மாதிரியா அடியாள் சுவாமி அப்படின்னு பெண் பிள்ளை சொல்கிறாளாம். அடியாள் மொசல் புழுக்க சுவாமி, ஒரு விஷயமும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட அடியாளால் பண்ண முடியாது சுவாமி, அடியாள் ஊரை விட்டே போகணுன்னு தான் நினைக்கிறேனே தவிர இங்கே இருந்து எல்லாத்தையும் ஜெயிக்கணும், இங்கே இருந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்லாம் நினைக்கல சுவாமி. அடியாள் ஒரு மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, நான் என்ன பெருமாள் ராமரா என்ன, அந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ஒரே நிலையாக இருந்துண்டு ஒரே நிலையில் எல்லா காரியங்களும் அதே மாதிரி செஞ்சுண்டு ஒரு ஸ்திரமான மனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராம பகவானா நான் இல்லையே சுவாமி, அப்படி அதனால தான் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் சுவாமி அப்படிங்கிறாளாம். யார்கிட்ட சொல்கிறாளாம்? லக்ஷ்மணனா இது அத்தனை சம்பவங்களையும் பார்த்து அனுபவிச்ச இந்த ராமானுஜர்கிட்ட சொல்கிறாளாம். ராமானுஜர் அப்படியே அசந்து போகிறாளாம். பெண் பிள்ளை பாரு என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணுறா பாரு, எப்படி அவளோட பக்தியை கம்பேர் பண்ணிக்கிறா பாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாளாம். ஸோ இந்த வாக்கியம், காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.